பிரைஸ் தி லார்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன் மூலமாய் மீண்டும் ஒரு வார்த்தையை உங்கள் முன் நான் பகிர விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 15 verses 20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்காரமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசி 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதில் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. இது எந்த பேக்ரவுண்டில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் தியானிக்க வரவில்லை. இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதில் 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, அரணான வெண்கல அலங்காரம் ஆக்குவேன். அரணான வெண்கல அரணாக்குவேன். ஆங்கிலத்தில் fortified bronze wall. fortified bronze wall. 2வது, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். 1, அரணான வெண்கல கோட்டை. 2வது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவார்கள், ஆனாலும் அவர்களால் மேற்கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் அந்த வேர்டு fortified, FORTIFIED, இதோடைய டிக்ஷனரி மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்ஷேக்கபிள், அசைக்க முடியாத, நாட் ஈஸிலி புரோக்கன், சுலபமாய் உடைக்க முடியாத அல்லது தகர்க்கப்படாத. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்தில் 2 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். 1, ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்குமா? ஒரு அரணான வெண்கல கதவை போல், ஒரு மதிலை போல் இருக்கும். இட் இஸ் லைக் எ fortified bronze wall. யாராலும் அதை அசைக்க முடியாது, உடைக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இட் மே பி ஒரு ஆயுதமாக இருக்கலாம், அல்லது வார்த்தைகள், மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அல்லது புதிய ஸ்கீம்ஸ், திட்டங்கள், அரசாங்கம் போடுகிற திட்டமாக இருக்கலாம், அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துல கொண்டு வரக்கூடிய நியூ பாலிசிஸாக இருக்கலாம். எதுவும் என்ன பண்ணாதான் உங்களை அசைக்காது. You will not be shaken by people's negative word or policies which is writing against you. காரணம், ஆண்டவர் ஒரு அரணான கோட்டையாய், பாதுகாப்பாய் இருக்கிறார். ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கணும்னா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிசா, தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். சீரிய ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது இஸ்ரவேலர்கள் அதை அலர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த சீரிய ராஜாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது, அல்லது முன்னாலே தெரியப்படுகிறது. அப்போ இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. எப்படி அவங்களுக்கு தெரியுது? ஹூ இஸ் ரிவீலிங் த சீக்ரெட் அப்படின்னு வரும்போது அவருக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம், தீர்க்கதரிசியாகிய எலிசா அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த எலிசாவை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு. ஒரு பெரிய சேனை அவரை பிடிப்பதற்கு போகிறது. ஆனா தேவன் அவருடைய தூதர்களின் சேனையை கொண்டு மதிலாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எலிசாவுடைய வேலைக்காரன் அந்த சீரிய ராஜாவுடைய
படைகளை பார்த்து பயப்பட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ எலிசா சொல்றாரு, அங்க இருக்கிறத விட நம்மளுடைய சேனை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே இருந்த தேவ சேனையை பார்த்தான். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பு பெரிதாய் இருக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், அநேக நேரங்களில் நமக்கு எதிர்மறையாய் சூழ்நிலைகள் இருக்கலாம், நமக்கு விரோதமாய் மக்கள் பேசலாம், நமக்கு விரோதமாய் திட்டங்கள் தீட்டலாம். ஆனால் எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மிலே இருக்கிறவர் பெரியவர். நமக்காய் ஆயிரக்கணக்கான பணிவிடை தூதர்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது காரியம், அந்த வசனத்துல அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார்ன்றதுக்காக நமக்கு விரோதமாய் யுத்தம் வராதுன்னு கிடையாது. There will be battle, there will be fight. People will come and fight with you. You cannot question why you are fighting. They will fight. But end result தான் ரொம்ப முக்கியம். end result என்ன? நீங்க தான் ஜெயிப்பீங்க. People will criticize you. People will do injustice. உங்களுக்கு விரோதமாய் அநீதி விளைவிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் செயல்படலாம். People may discourage you. People may criticize you. அடுத்தவன் வாயை அடைக்க முடியாது. We cannot shut others' mouth. அடுத்தவன் நம்மளை பற்றி பேசுறத தடுக்க முடியாது. அவன் பேசதான் செய்வான், நமக்கு அநீதி செய்வான். ஆனா முடிவு நமக்கு தான் ஜெயமாய் இருக்கும். முடிவு நமக்கு ஜெயமாய் இருக்கும். காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மிலே இருக்கிறவர் பெரியவர். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தானியேலை குற்றப்படுத்தி சிங்கக்கெபியில போட்டாங்க. சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டினார். சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டினார். சிங்கக்கெபியில போடப்பட்டான் தானியேல். சிங்கக்கெபியில போடப்பட்டான் தானியேல். ஆனா சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டினார். அன்புக்குரிய தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்வோம். The God whom we worship is there to protect you, is there to encourage you, is there to guide you. He is ready to stand and win over all the நெகட்டிவ் சிச்சுவேஷன். நமக்கு விரோதமாய் எதிர்மறையாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் தேவன் கட்டி போடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்கணும், அவரிலே நிலைத்திருக்கணும். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you. Amen and amen.